டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீதேவி ஒரு சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் டெய்லியும் ஸ்ரீதேவி அவர்களை பற்றி நமக்கு தெரியாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி மூலிமா நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் உங்களுக்கான சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நிகழ்ச்சிக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீதேவியோடைய ஃபிலிம் கரியரில் 1983ஆம் வருடம் ஒரு மறக்க முடியாத வருடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி அவர்கள் ஹிந்தியில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த 1983ஆம் வருடம் தான் வந்து அவங்க ஒரு பிளாக் பஸ்டர் மூவியான ஹிம்மத்வாலா திரைப்படம் கமிட் ஆகி நடிச்சாங்க. நான் விஜய் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சோம் வேறொருத்தர் கூட நிச்சயம் பண்ண உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் விஜய் விரும்புறேன். என்ன கூட்டிட்டு போறதுக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு. பெத்தவங்க பேச்ச மீறி போனா அது உனக்கு மரியாதை இல்லடி. எதிர்கால புருஷன் கூட போறேன், அதுல எந்த தப்பும் இல்ல. பிரியா, என் வார்த்தையை மீறி வீட்டை விட்டு வெளியே போனா தைரியமா வா பிரியா, நான் இருக்கேன். கம் ஆன் பிரியா, கம். வா. Hey mister, you can't take her away. பிரியாவை எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. ஓ, அப்போ அமெரிக்கா. இந்த வைரத்தை காட்டி பொண்ணை விலைக்கு வாங்குற பிசினஸ் அமெரிக்கால வச்சுக்கோ. இது தமிழ்நாடு, இங்க வச்சுக்காத. ஜிதேந்திரா மற்றும் ஸ்ரீதேவியோட கூட்டணியில் அமைஞ்ச திரைப்படம் தான் ஹிம்மத்வாலா திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவேந்திரா ராவ் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் ஆல்ரெடி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பல வெற்றி திரைப்படங்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய டைரக்டர். ஸோ அவரோட கூட்டணியில் தான் வந்து ஸ்ரீதேவி ஹிந்தியிலையும் ஹிம்மத்வாலா திரைப்படத்தில் நடிச்சாங்க. ஹிம்மத்வாலா திரைப்படம் 80ஸ்ல ஸ்ரீதேவியோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்ச திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் அவங்களோட கரியர்ல ஒரு மறக்க முடியாத திரைப்படமா அமைஞ்சது இந்த ஹிம்மத்வாலா திரைப்படம். இந்த திரைப்படத்தோட சக்சஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஸ் கொடுத்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் இந்த திரைப்படத்துக்கு ஹிந்தியில கிடைச்சது. ராஜா இருக்காரா? ஹலோ. இல்ல மாமா, வெளியே போயிருக்கான். நீங்க யார் பேசுறீங்க? நான் தனசேகர் பேசுறேன். நீ யாரம்மா? நான் தான் தேவி பேசுறேங்க. அவர் இல்லையா? இல்ல, எங்கேயோ எங்கேயோ வெளியூர் போயிருக்காம்மா. வெளியூரா? எந்த ஊரு? எந்த ஊருன்னு தெரியல. ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போறேன் அப்படின்னா. ஏன் உங்ககிட்ட அவன் சொல்லலையா? ஹிம்மத்வாலா திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ரீதேவி அவங்களுடைய நடிப்பு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் டைரக்டருடைய சிறப்பான சில விஷயங்கள் தான் இந்த திரைப்படத்தினுடைய ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சீனுக்காக வந்து ரொம்பவே மெனக்கெடுவார். ஸோ அப்படி தான் வந்து ஸ்ரீதேவி அவர்கள் ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய கனவு கன்னியா வலம் வந்தாங்க. இவர் என் பிரஸ்ல போட்டோகிராஃபர் விஜய். ஹலோ விஜய், இது என் பொண்ணோட ஃப்ரெண்ட் பிரியா. அங்கிள், கீதா எங்க? லைப்ரரிக்கு போயிருக்காமா. நீ என்ன சாப்பிட்ற, காஃபியா டீயா? டீ. விஜய், நீ? இவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதான் சாப்பிட்றேன். சக்கரை எவ்வளவு போடணும்? சக்கரை கொஞ்சம் குறைச்சலா போடுமா, பையன் ரொம்ப இனிப்பானவன், ஸ்வீட் பாய். ரொம்ப நன்றி சார். கலக்கட்டா? நீங்க தான் கலக்கணும்.
Oh my god. பரவாயில்லைங்க. ஐயோ. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. I'm sorry uncle. I'm very sorry. நீங்க கோட் கொடுங்க. வாஷ் பண்ணி 5 minutesல அயர்ன் பண்ணி ஐயோ, கொடுங்க. அதெல்லாம் வேண்டாங்க. கொடுப்பா ஐயோ. கொடுப்பா இல்ல, வேண்டாம் சார். அட ஃபங்க்ஷனுக்கு வேற போணும் கொடுப்பா பரவாயில்ல, வேண்டாம் சார். கொடுப்பாங்கறேன் வேண்டாம் சார். ப்ளீஸ் கொடுங்க. சரிங்க. I'm very sorryங்க. போட்டோஸ் கீழ விழுந்து. ஆமா, போட்டோங்க. 5 minutesல கொடுத்துறேங்க. I'm sorry uncle. வெரி ஜோவியல் அண்ட் ஸ்வீட் கேர்ள் பிரியா. கோடீஸ்வரம் பொண்ணா இருந்தாலும் திமிரே கிடையாது. சோஷியல் மைண்டட் இல்ல? ரொம்ப கரெக்ட் சார். ஓ நேரமாச்சேன்னு பாக்குறியா? பிரியா அங்க என்னம்மா பண்ற? போட்டு ரெடியாமா? விஜய் புறப்படணும், நேரமாச்சு. அது ஆச்சு. Oh my god. Oh shit. வாமா சீக்கிரமா. வந்துட்டேன் uncle. வந்துட்டேன். நானே போய் பார்த்துட்டேன். போயிட்டு. வந்துட்டேன். இது என்னங்க இது? பிரஸ் பண்ணி கொடுங்கன்னா பொட்டலம் கட்டி கையில கொடுக்குறீங்க? இல்லங்க, நான் வந்து நல்லா பிரஸ் பண்ணேன். அப்படியா? ஐயோ, போட்டுக்காதீங்க. ஏன்? இப்படி கையில போட்டுக்கங்க. கையிலயா? ஏன்? ஆமாங்க, அதான் நல்லா இருக்கு. பாருங்க, இது லேட்டஸ்ட் ஃபேஷன், ரஜினி ஸ்டைல். அப்படியாங்க? முதல்ல கைப்பற்றிருக்கு. என் உடம்புல ஐயோ. ஏற்பட்டிருக்கு. இது என்னங்க? அது என்னமோங்க. அப்படியா? என்னப்பா விஜய் கோட்டை எப்படி இருக்கு? கிழிச்சிட்டாங்க. ஐம் வெரி சாரிங்க. இத மனசுல வச்சுக்காதீங்க. வச்சுக்கிறீங்க. எதுங்க? உங்களுக்கே தெரியும். ஃபங்க்ஷனுக்கு நீ போறியா இல்ல நான் போட்டுமா? நீங்க போங்க. இந்தாங்க. இது என் கையில தானே இருந்தது. இப்பதான் கீழே போட்டீங்க. அப்படியா? ஆமாங்க. வரேன். ஹிம்மத்வாலா திரைப்படத்தினுடைய இயக்குனரான ராகவேந்திரா ராவ் அவரோட ஸ்பெஷாலிட்டி பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். பொதுவா வந்து ஒரு திரைப்படத்துல கதாநாயகியை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அவர் வைக்கக்கூடிய ஷாட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. ஒரு சாதாரண ஹீரோயினே வந்து ரொம்ப அழகா அவருடைய திரைப்படங்கள்ல காட்டுவாரு. குறிப்பா ஸ்ரீதேவி, பேரழகியான நம்ம ஸ்ரீதேவியை இந்த திரைப்படத்துல, அதாவது ஹிம்மத்வாலா திரைப்படத்துல ரொம்ப அழகா வந்து ஷாட்ஸ் வச்சு காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த திரைப்படத்துடைய சக்சஸ்க்கு இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஹிந்தி இண்டஸ்ட்ரியில ஸ்ரீதேவி அவர்கள் தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இயக்குனரான ராகவேந்திரா ராவ் அவர்கள் தான். குடுக்கை போடுக்கை. One, two. சீ 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 சீ. இப்படி கையால சாப்பிடக்கூடாது. பின்ன எப்படி சாப்பிடணும்? நம்ம நாட்டுல காசு இருக்கிறவன் கையால சாப்பிட்டா அநாகரிகம். இத பார், இது போர்க். இதால குத்தி குத்தி சாப்பிடணும். ஓகே? குத்தி குத்தி. எஸ். யோ, அப்படி இல்ல. இத புடி. இத கையால சாப்பிட்டா வள்ளி, கத்தியால சாப்பிட்டா ராதா. ஓகே? இப்படி சாப்பிட்டா எப்பயா சாப்பிட்டு முடிக்கிறது? நான் கையாலேயே சாப்பிடுறேன், அப்பதான் என் பசி அடங்கும். இத பார், எனக்கு அடங்கி பழக்கம் இல்ல, அடக்கிதான் பழக்கம். அடம் பிடிக்காத. கமான். ஹிம்மத்வாலா திரைப்படத்துக்கு பின்னணியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஹிம்மத்வாலா திரைப்படம் ஒரு ஹியூஜ் சக்சஸ்ஃபுல் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் தனக்கு வந்து பேட் லக்கான திரைப்படம் அப்படின்னு ஸ்ரீதேவி அவர்கள் 1987ல ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய ரிச்னஸ் அண்ட் கிளாமர்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இந்த ஹிம்மத்வாலா திரைப்படத்துக்கு முன்னாடி ஸ்ரீதேவி 2-3 ஹிந்தி திரைப்படங்கள் நடிச்சாங்க. அந்த திரைப்படம் கலெக்ஷன் வைஸ் ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் கொடுத்தாலும் ஹிம்மத்வாலா திரைப்படம் நடிச்சதுல தனக்கு பெருசா விருப்பம் இல்லை அப்படின்னு ஸ்ரீதேவி அவர்கள் அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. மூன்றாம் பிறை திரைப்படத்தினுடைய
ரீமேக் தான் சத்மா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த திரைப்படம் தோல்வி அடைந்தது காரணமாக தான் வந்து நம்மளுடைய ஸ்ரீதேவி அவர்களால் இந்த ஹிம்மத் வாலா திரைப்படத்தினுடைய சக்ஸஸை பெருசாக ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ ஸ்ரீதேவியோட நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம், ஸோ இந்த சமயத்தில் அவங்க கொடுத்த இன்டர்வியூவில் அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே தன்னுடைய திறமைக்கான திரைப்படங்களாக அமையணும். அது மட்டும் இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் தனக்கு ஏற்ற மாதிரியான திரைப்படங்கள் கதைகள் அமையும், அந்த மாதிரியான திரைப்படங்களை தான் வந்து வெற்றியை கொடுப்பேன் அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹிம்மத் வாலா திரைப்படத்திற்கும் ஸ்ரீதேவியோட இறப்புக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிம்மத் வாலா திரைப்படத்தோட 35th இயர் ஆனிவர்சரி அந்த சமயத்தில் தான் ஸ்ரீதேவி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனாங்க. ஸோ ஸ்ரீதேவி அவர்கள் கூட இணைந்து ஒர்க் பண்ண நிறைய பேர் ஸ்ரீதேவி அவர்களை பற்றி ரொம்பவே பெருமையாக சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வள்ளி, அழாதம்மா. ஐயா தானே அடிச்சாரு. அவர் குணமே அப்படிதான். அவருக்கு எப்ப கோபம் வரும்னு எனக்கே தெரியாது. போக எல்லாம் சரியாயிடும். அடி வாங்கி வாங்கி உனக்கு பழக்கம் ஆயிடும். என்ன பயந்துட்டீங்களா? அவர் அடிச்சது எனக்கு சந்தோஷம் தான். புருஷன் அடிச்சா பொண்டாட்டி அழுவாளா? அப்படியே நினைச்சுக்கிறேன். முடிவே பண்ணிட்டியா? இன்னைக்கு ஸ்ரீதேவி ஒரு சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியில ஸ்ரீதேவி அவங்களுடைய ஃபிலிம் கரியர்ல நடந்த சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம பேசணும். மீண்டும் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.